வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் என்ன வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் ஒல்லியாகவும் இருப்போம், குண்டாகவும் இருப்போம். ஆனால் நம்ம மனுஷர்கள் மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்கள விரும்புவோம். குண்டாக அழகாக இருந்தாலும் பிடிக்கும், ஒல்லியாக அழகாக இருந்தாலும் பிடிக்கும். அந்த உடல் எடையை வச்சு நிறைய பேர் நிறைய விதமே பேசுவாங்க. அந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். 30 கிலோ 35 கிலோ அப்படி தான் இருப்பேன். அப்போ என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. நான் ஒல்லியாக இருக்க காரணத்தை வச்சு எங்கள் மாமா மையெல்லாம் என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அந்த பிள்ளை நல்லாவே இல்லை, ஒல்லியாக இருக்குது, எலும்பு கூட இருக்குது, குச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்பவே என் மனசு கஷ்டமாகவே இருந்தது. நம்ம இப்படி அசிங்கமாக இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் அதுவே ரிப்பீட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஓவராகவே வெயிட் போட்டுருச்சு. இப்போ அந்த உடம்பு வெயிட் போட்டுருச்சுன்னா பேக் சைடு முன்னாடி தொப்பை, அது கொஞ்சம் பார்க்க அசிங்கமாகவே எனக்கே தெரியுது. அதை குறைக்க இப்போ படாத பாடுபட வேண்டியது இருக்குது. எனக்கு சுடிதார் போடணும்னு ரொம்பவே ஆசை, பிடிக்கும். ஆனால் இப்போ வயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால போட முடியல. அதனால் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அது நமக்கு சந்தோஷமாக கவலையாங்கிறது நமக்கு தான் தெரியும். அவளுக்கு என்ன எப்படி இருக்கான்னு பாரு, கஷ்டப்படுற மாதிரியா இருக்கா, எத்தா தண்டி இருக்கான்னு பாரு அப்படின்னு ஆளுங்க பேசுகிறது அதுவும் கேட்க தான் செய்யுது. உடல் எடை கூடுறது அவங்க தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க அம்மா அப்பா மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க சாப்பாட்டினாலேயும் குண்டாவாங்க. இந்த தப்பை நானே செஞ்சுருக்கேன். உருவத்தை வச்சு நானே ஒருத்தவங்கள, எங்கள் உறவுகளில் ஒருத்தவங்கள கிண்டல் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியுது. எங்களுக்கு நான் ஃபயர் ஹவுஸில் தான் வேலை பார்க்குறேன். 3 மாதம் வீட்டில் இருப்போம். தீபாவளி டைம் ஒரு 3 மாதம் லீவ் விட்டுருவாங்க. அந்த டைம் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். அப்போ என்னையே ஒரு பாப்பா கேட்டுச்சு, எப்படி தான் வீட்டிலே இருந்து தின்னுட்டு படுத்து படுத்து தூங்குறீங்களோ, நல்லா உடம்பு வெயிட் போடுது, நாங்களும் தான் தின்னு பார்க்குறோம், எங்களுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது, எப்படி தான் இப்படி குண்டாகிக்கிட்டே போகிறீங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அந்த நேரம் வந்துச்சு பாருங்கள் கோபம். குண்டாகிறோம் ஒல்லியாகிறோம், நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் குண்டாகிறோம், உங்கள் வீட்லையா சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், நாங்கள் வேலைக்கு போகிறது போகாது எங்கள் இஷ்டம் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாப்பா பார்த்திங்கன்னா எப்பயுமே வேலைக்கே போகாது, வீட்டிலையே இருக்கிற பாப்பா தான். அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கள் வேலைக்கு போகிறவங்க, எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் செய்கிற இடத்துல வேலை இருக்காது அந்த டைம், அதனால் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை. அப்படி சொல்லவும் மனசே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. உடம்பு வெயிட் போடுது, சாப்பிட்றீங்க, தின்னுட்டு தூங்குறீங்க, உங்களுக்கு எப்படி தான் உடம்பு வெயிட் போடுதோ அப்படி சொல்லவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதே தப்பை நம்மளும் செஞ்சுருக்கோம்ல, அது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு என் காதுக்கு தெரிய வரவும் அதுவும் மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு நானும் முறமக்காரங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேலி பண்ணி சிரித்தோம், என் தங்கச்சிங்க நானும் சேர்ந்து. ஆனால் அந்த பாப்பா என்னை கேட்டதுக்கு பிறகு அவங்களோட மன வருத்தம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. திரும்ப நான் ஃபோன் போட்டு சாரியும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் சொன்னது தப்பு தான், ஒரு உரிமையில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிட்டேன். கஷ்டமும் நஷ்டமும் அவங்களுக்கு வரும்போது தாங்க தெரியும். ஆமாம் தானேங்க? எவ்வளோ ஈஸியாக குண்டாக இருக்காங்க, தொப்பையாக இருக்காங்க, எத்தா தண்டி இருக்காங்கன்னு பாரு, நடக்கக்கூட முடியல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கொஞ்சமாக திங்கணும், ஒரே வாக்கில் தின்னா
அப்படின்னு என்னென்ன பேசுகிறோம். ஆனால் அது வந்து அவங்க இஷ்டப்பட்டு செய்கிறது கிடையாது. அது அவங்கள மீறி கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே உடம்பு வெயிட் போடுது. அது ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. ஆனால் பேசுகிறவங்க அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனாலும் சரி, நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். அடுத்தவங்கள கேலி கிண்டல் பண்ணி அவங்க காது பட பேசாதீங்க. உங்களுக்கு அது மீறி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, நாங்கள் இல்லாதப்ப பேசுங்க. எங்கள் முன்னாடி பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாரும் உடம்ப வேணும்னு வெயிட் போடுறது கிடையாது. சரிங்களா? உடம்பு நோய் நொடியோடு இருந்தால் தாங்க பிரச்சனை. வெயிட் போட்டு ஆரோக்கியமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிங்களா? எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. மனசு ரொம்பவே வருத்தப்பட்டேன். நான் சாரியும் சொல்லிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு சாரியும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவங்கள எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு மாரி பேசுகிறதுக்கு கூட தோண மாட்டேங்குது. நம்ம இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாரி கூச்சமாகவே இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஹாய் சொல்லிட்டு வந்துடுவேன். பேச மாட்டேன் அவ்வளவா. அது என்னோடய தப்புக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனையாகவும் நான் நினச்சிக்கிறேன். என்ன மாதிரி யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.